சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திர நாளில் கடைபிடிக்கப்படுவதே திருவாதிரை விரதமாகுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளில் ஆருத்ரா தரிசன நாளில் திருவாதிரை விரதமானது கடைபிடிக்க வேணுங்க. இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும், இதனுடைய சிறப்புகள் என்ன, இந்த விரதம் இருப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளில் உபவாசமாக இருந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு நோம்பாக்குங்க. மார்கழி மாதம் இந்த நாளில் எல்லா சிவன் கோவிலுமே ஆருத்ரா தரிசனமானது சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளில் காட்சி தரும் கடவுளை கண்டு நம்ம வணங்கினோம் அப்படின்னா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தி காட்டிய நாளே ஆருத்ரா நாளாக சொல்லப்படுது. மேலுமே சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டால் தாங்க பலன் கிடைக்கும். அதே போல் ஆருத்ரா தரிசன நாளில் ஈசனை தரிசனம் செஞ்சாலே பலன் கிடைக்குங்க. அன்றைய நாளில் எல்லா சிவன் கோவில்கள்லையுமே நடராஜருக்கு அபிஷேகமானது நடைபெறுங்க. அதற்கு பிறகு ரிஷப வாகனத்தில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் திருவீதி உலா வரக்கூடிய திருவிழாவானது நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரையாகுங்க. இந்த விரதம் சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடித்ததாகும். இந்த நாளில் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதனை கொண்டு தான் சிவபெருமான் ஆதிரையின் முதல்வன் அப்படின்னும் ஆதிரையான் அப்படின்னும் சிவபெருமானை அழைப்பாங்க. திருவாதிரை விரதம் இருப்பது தீர்க்க சுமங்கலி வரமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த விரதத்தை சுமங்கலிகள் கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து தாலிச்சரடு மாற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக கணவருக்கு நீண்ட ஆயுளானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதனை மாங்கல்ய நோன்பு அப்படின்னு கூட அழைப்பாங்க. இந்த வருஷம் திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி 2ஆம் தேதி இரவு 8:16 மணிக்கு தொடங்கி ஜனவரி 3ஆம் தேதி மாலை 6:56 மணியோடு முடிவடையுதுங்க. பௌர்ணமி திதி ஜனவரி 2ஆம் தேதி மாலை 6:44 மணிக்கு தொடங்கி ஜனவரி 3ஆம் தேதி மாலை 4:44 மணியோடு முடிவடையுதுங்க. மேலுமே பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி திருவாதிரை நாளில் அதிகாலை 4 மணிக்கு மேலே எழுந்திருச்சு குளித்து விட்டு சிவ நாமம் ஜெயிப்பதும் திருநீர் பூசிக்கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு சிவாலயத்திற்கு போய் நடராஜரையும் சிவகாமி அம்மையும் நம்ம தரிசனம் செய்ய வேணும். அதே போல் காலையில் நடக்கக்கூடிய தாண்டவ தீபாராதனையை பார்த்து நம்ம வணங்க வேணுங்க. சாமிக்கு களிப்படுத்து குழந்தைகளுக்கும் கொடுக்க வேணுங்க. விரதம் இருக்கக்கூடிய நாளில் பகல் பொழுதுல நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. உபவாசமாக இருக்க வேணுங்க. அதற்கு பிறகு அன்றைய நாளில் சிவபுராணம் தேவாரம் திருவாசகத்தை பக்தியோடு நம்ம படிக்க வேணுங்க. இரவு நேரத்தில் எளிமையான உணவை சாப்பிட்டு நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த விரதத்தை கடைபிடிப்பதனால மார்கழி மாத திருவாதிரை திருநாளன்றைக்கு விரதம் இருந்து சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டோம்னா நல்ல கணவன் கிடைப்பான் அப்படின்னும் சொல்லப்படுது. மாங்கல்ய பாக்கியமானது பெருகுங்க. நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். நமக்கு நல்ல அறிவும் நல்ல ஆற்றலும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமான தாண்டவ கோலத்தில் தரிசனம் செய்வது ஆருத்ரா தரிசனம் அப்படின்னும் அழைக்கப்படுது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சிவபெருமான மனதார வழிபடலாங்க. மேலுமே கர்மாவே பெரிது கடவுள் இல்லை என்று கூறிய முனிவர்களுடைய அறியாமையை நீக்கி வந்த சிவன் எதிராக ஏவப்பட்ட ஆணையை தன்னுடைய ஆடையாக்கி உடுத்தி கொண்டாராமாங்க. உடுக்கை பாம்பு முதலியவற்றை ஆபரணமாக கொண்ட நடராஜராக ஆருத்ரா தரிசன நாளில் தான் மார்கழி திருவாதிரையாகுங்க. அதனால தான் மார்கழி மாதம் திருவாதிரை நடராஜருக்கு சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதில் சிதம்பரத்தில் நடப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். திருவாதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமான்
ஆரோகணித்த தேரில் வீதி வரக்கூடிய காட்சி அற்புதமான காட்சியாகுங்க. இதைத்தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை தரிசித்தால் முத்தி கிடைத்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே சேந்தனாருக்கு சிவபெருமான் அருள் புரிந்ததை நினைவு கூறும் விதமாக ஆடி மாத திருவாதிரை திருநாளில் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நெய்வேத்தியமாக களி படைத்து வழிபடுவது வழக்கமாகிவிட்டது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் திருவாதிரை விரதம் இருக்கக்கூடியவங்க திருவாதிரை களியை சாப்பிடக்கூடியவங்க சொர்க்கம் செல்வாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மார்கழி மாதம் திருவாதிரை நாளன்னைக்கு ஆருத்ரா தரிசன விழாவானது கொண்டாடப்படுதுங்க. சிவனுக்கு கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் இதுவும் ஒன்றாக சொல்லப்படுது. வருஷத்தில் நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படக்கூடிய மிக முக்கியமான 6 அபிஷேகங்களில் இதுவும் ஒன்றாகுங்க. சிதம்பரத்தில் அதிகாலை நேரத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த அபிஷேகத்திற்கு மகா அபிஷேகம் என்று பெயராகுமாங்க. இந்த நாளில் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக களி படைக்கப்படுவது வழக்கமாகுங்க. ஆருத்ரா தரிசன நாளில் சிதம்பரம் நடராஜருக்கு மட்டும் எதற்காக களி படைக்கப்படுது? இந்த தளத்தில் மட்டும் இந்த நாளில் தேரோட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? இந்த நாளுக்கு உரிய சிறப்பாக சொல்லக்கூடிய திருவாதிரை களியை எப்படி செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளில் ஆருத்ரா தரிசன விழாவாக கொண்டாடப்படுதுங்க. அனைத்து சிவன் கோவில்களிலுமே இருக்கக்கூடிய நடராஜருக்கு இந்த நாளில் அபிஷேகம் ஆராதனையானது செய்யப்படுது. ஆனால் மற்ற கோவில்களில் இல்லாத தனிச்சிறப்பாக ஆருத்ரா தரிசன திருநாள் அன்னைக்கு சிதம்பரத்தில் மட்டும் நடராஜருக்கு நைவேத்தியமாக களி படைக்கக்கூடிய வழக்கமும் இந்த நாளில் திருத்தேரோட்டமும் நடத்தப்படும் வழக்கமும் இருக்குதுங்க. இதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் பட்டினத்தாரிடம் கணக்கு பிள்ளையாக பணியாற்றி வந்தவர் தாங்க சேந்தனார் ஆவார். இவரும் இவருடைய மனைவியும் ஒரு மிகச்சிறந்த சிவ பக்தர்கள் ஆவாங்க. பட்டினத்தார் அனைத்தையுமே துறந்து துறவி வாழ்க்கையை ஏற்றதுனால அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கிறாரு சேந்தனார். தனக்கென்று எதுவுமே வைத்து கொள்ளாமல் விறகு வெட்டி அவற்றை விற்று அதில் வரக்கூடிய பணத்தில் வாழ்க்கையை நடத்தி வந்திருக்கிறாங்க. ஏழ்மையான நிலையில் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்த பிறகு தாங்கள் உணவு சாப்பிடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இந்த தம்பதிகள். ஒரு முறை பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெய்ஞ்சிருக்குது. விறகெல்லாமே நனைந்து போயிருதுனால விறகு விற்காமல் வெறுங்கையோடு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறாரு சேந்தனார். விறகு விற்றால் தானே பணம் கிடைக்கும், பணம் இருந்தால் தானே காய்கறிகள் வாங்கி சிவனடியாருக்கு உணவு சமைத்து அளிக்க முடியும். இன்று என்ன செய்வது அப்படின்னு தெரியாம கவலையோடு குழப்பத்தோடு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு சேந்தனார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி நிலைமையை புரிந்து கொண்டு வீட்டில் இருந்த உளுந்த உடைத்து சுவையான களி ஒன்றை செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் சேந்தனாருக்கு மன சமாதானமே ஆகலையாமாங்க. இந்த நேரத்தில் எந்த அடியார்கள் வர போகிறாங்க, அப்படியே வந்தாலும் அவர்களுக்கு இந்த களி பிடிக்குமா என மன வருத்தத்திலேயே இருந்திருக்கிறாரு சேந்தனார். மேலுமே கணவன் மனைவி 2 பேருமே குழப்பத்தோடு யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மலைக்கு ஒதுங்குவதற்காக ஒருவர் வந்திருக்கிறாருங்க. தனக்கு பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சேந்தனாரை பார்த்து கேட்டிருக்கிறாருங்க. 2 பேருமே மகிழ்ச்சியோடு அவரை உள்ளே அழைத்திட்டு போய் தயக்கத்தோடு களியை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவரும் ரொம்பவே உற்சாகமாக அந்த களியை சாப்பிட்ருக்கிறாருங்க. இது போன்ற சுவையான உணவை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. இது அமிர்தத்தை மிஞ்சி விடு போல இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாருங்க. இன்னும் கொஞ்சம் களி கிடைக்குமா அப்படின்னும் அவங்கள பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்த வேலைக்கு வைத்து கொள்கிறேன் அப்படின்னும் கேட்டிருக்கிறாருங்க. தங்களுக்கு சாப்பிடுவதற்கு வைத்திருந்த களியும் சிவனடியாருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. அன்று இரவு 2 பேருமே பட்டினியாக இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் சிதம்பரம் கோவில் கதவை திறந்த அர்ச்சகருக்கு அதிர்ச்சியானது காத்திருந்தது. நடராஜருடைய வாயிலையும் கீழையும் களி சிதறி கிடப்பதை பார்த்த யார் வந்திருக்க முடியும் அப்படின்னு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. இது குறித்து அர்ச்சகரும் தகவல் தெரிவிச்சிருக்கிறாருங்க. முந்தைய நாள் கனவுல நடராஜர் வந்து தினமும் நீ படைத்த உணவை விட சேத்தனார் வீட்டில் சாப்பிட்ட களி ரொம்பவே அருமையாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னதாகவும் அவருடைய நினைவுக்கு வந்திருக்குது. யார் அந்த சேந்தனார் என்பதை கண்டறிந்து ஆட்களை விட்டு அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாருங்க. அந்த சமயத்தில் சிதம்பரத்தில் கோவிலில் தேரோட்டமானது
நடந்திருக்குதுங்க. இதில் எல்லோரும் சேர்ந்து இழுத்து கூட தேரை இழுக்க முடியலையம்மாங்க. இதில் சேந்தனாரும் அவருடைய மனைவியும் இழுத்துருக்குறாங்க. அப்போது சேந்தனாரே பல்லாண்டு பாடுக என ஒரு அசாரிய குரலானது ஒலிச்சிருக்குதுங்க. ஆனால் தனக்கு எதுவுமே தெரியாது, என்ன பாடுவது என பொருள்படும்படி 13 பாடல்களை சேந்தனார் பாடியிருக்கிறாரு. அவர் பாடி முடிந்ததும் தேர் நகர தொடங்கியிருக்குதுங்க. அரசருக்கும் மற்றவர்களுக்கும் சேந்தனார் யார் என்பதையும் அவர் சிவபக்தியை பற்றி சொல்வதற்கும் இறைவன் நடத்திய திருவிளையாடல் இது என்பது அனைவருக்கும் புரிஞ்சிருக்குது. இந்த சம்பவத்தின் நினைவாகவே மார்கழி திருவாதிரை நாளில் சிதம்பரம் நடராஜருக்கு களி படைக்கக்கூடிய வழக்கமும் தேரோட்டம் நடத்தக்கூடிய உற்சவமானது நடத்தப்படுதுங்க. பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.